ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். நான் சொல்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் நியூஸ், சோர்சஸ், எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், CNBC, TV18. நிஃப்டி 50 எஸ்டர்டே க்ளோஸ் ஆனது 0.26% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.69% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. DAS நெட் பையர்ஸாக இருக்காங்க. 3,357.45 crores பை பண்ணியிருக்காங்க. FIS நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 3,531.24 crores செல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நிஃப்டி 50யோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பேஸ்டு பிவோட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் பிவோட் பாயிண்ட்ஸ், ரெசிஸ்டன்ஸ் 24,031, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 24,373, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 24,534 ரெசிஸ்டன்ஸ் 3. and then support 1 2 3 கொடுக்குற பாருங்க வேல்யூ 23,951 support 1, 23,851 support 2, அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 23,690 support 3. பேங்க் நிஃப்டி based on pivot points, resistance 49,843 resistance 1, 50,669 resistance 2, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 51,062, அது resistance 3. and then support based pivot points, support 1 49,639, support 2 49,395, support 3 49,002. PB Fintech நேற்றுக்கு Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 60 crores சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 51% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் இன்சூரன்ஸ் ப்ரீமியமில் ஃபார் திஸ் குவார்ட்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 4,871 crore நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 78% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. டாடா பவர் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 13.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 1,188.63 crores சொல்லியிருக்காங்க. இந்த நெட் ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மார்ச் குவார்ட்டரில் 1,045.59 crore. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 4% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டில். எபிடா 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாடா பவர் 40% ஸ்டேக் KHPL அக்வயர் பண்ணுறாங்க ஃபார் த ஒர்த் ஆஃப் 830 crore. 600 மெகாவாட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் வைக்கிறது இன் பூட்டானில் பிளான் போட்டிருக்காங்க. அண்ட் தென் டாடா பவர் டீலிஸ்ட் ஆகிறாங்க. டெபாசிட்டரி ஷேர்ஸ் ஃப்ரம் லக்சம்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து டீலிஸ்ட் ஆகிறாங்க. 362 டெபாசிட்டரி ஷேர்ஸை டீலிஸ்ட் பண்ணுறாங்க. இது எப்போ இவங்க இஷ்யூ பண்ணாங்கன்னா 1994 சிட்டி பேங்க்குக்கு இஷ்யூ பண்ணது. டெக்னிக்கல் பிரேக் அவுட் சார்ட்ஸ் பை அனலிஸ்ட் அன்கித் சௌத்ரி சொல்லியிருக்காங்க. KPR மில் சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 930 and 960 சொல்லியிருக்காங்க. ஷார்ட் டேர்மில் 1,150 வரைக்கும் போகலான்னு எதிர்பார்க்கப்படுது. ஸ்டாப் லாஸ் 699 ஆன் க்ளோசிங் பேசிஸில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சார்ட் கொடுத்துருக்கேன். ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நேற்றுக்கு ஒரு லாங் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 930 920 அரௌண்டில் இருக்குது சப்போர்ட். அந்த ஸ்டாப் லாஸ் 699 சொல்லியிருக்காங்க பிலோ க்ளோசிங் பேசிஸில். ஷார்ட் டேர்மில் 1,150 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் வெல்ஸ்பன் லிவிங் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு மந்த்லி சார்ட்ஸில். ஸோ ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. 990 லெவல்ஸ் டெய்லி சார்ட்டில் ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா 250 வரைக்கும் போகலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் 120 லெவல்ஸில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். ஸோ அது நேற்றுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஷார்ட் டேர்மில் 250 வரைக்கும் போகலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன் RSI வந்து 880க்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் பை ஆன் டிப்பில் நீங்கள் பை பண்ணலாம். குட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 270 லெவல் அரௌண்டில் இருக்குது. டார்கெட் 320 சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் லாஸ் 249 ஆன் க்ளோசிங் பேசிஸ்.
பவர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் குஜராத் லிமிடெட் PIGL சொல்லுவாங்க. ஸோ இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க 71.48 crore த்ரோ ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் வாரண்ட்ஸ் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பியாட்டன் எலக்ட்ரிக் அண்ட் கம்பெனியில் 60% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபார் 15.23% சொல்லியிருக்காங்க அக்வயர் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் போர்டு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க டு இஷ்யூ அப் 34,39,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அட் ஈச் ₹10 ஈச். இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 83.75 per ஷேர். இதுக்கான அமௌண்ட் 28.80 crore. PFC Q1 ரிசல்ட் நேற்றுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 24% கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனி ரெகுலேட்டரி சேம் பீரியட் இயர் எகோவில் 3,006.9 crore சொல்லியிருக்காங்க. இப்போ அதுலேருந்து 24% நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார் திஸ் இயர். கம்பெனியோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 23.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 35,003.3 சொல்லியிருக்காங்க. ஸோ அதை காட்டிலும் 23.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. PFC டிக்ளேர் பண்ணியிருக்காங்க டிவிடெண்ட் 3.25 per ஈக்விட்டி ஷேர்ஸ். அதுக்கான ரெக்கார்ட் டேட் September 5. கிளாண்ட் ஃபார்மா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 25.9% இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டில். ரெகுலேட்டரி ஃபில்லிங்கில் 194 crore சொல்லியிருக்காங்க. கம்பெனியோட ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 10% டிக்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 24.3 இயர் எகோ பீரியடில் இருந்தது, இப்போ 19% கம்மியாயிருக்கு. PI இண்டஸ்ட்ரீஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 17.2% இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெகுலேட்டரி ஃபில்லிங்கில் 383 crore சொல்லியிருக்காங்க. CNBC TV 18 போல் ப்ரிடிக்ட் பண்ணது 408.4 crore. ஸோ அதை காட்டிலும் கம்மியாக தான் வந்திருக்கு ரெகுலேட்டரி ஃபில்லிங்கில். அந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8.3% சொல்லியிருக்காங்க. CNBC TV 18 போல் எதிர்பார்த்தது 2,145 crore. அதை காட்டிலும் கம்மியாக தான் வந்திருக்கு. எபிடா 24.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. CNBC TV 18 போல் எதிர்பார்த்தது 518, இவங்க கொடுத்துருக்கிறது 468. ஸோ கம்மியாக தான் வந்திருக்கு, எஸ்டிமேஷனோட கம்மியாக தான் வந்திருக்கு. எபிடா மார்ஜின் 24.5லேருந்து 28.2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. CNBC TV 18 போல் எதிர்பார்த்தது 24.2. ஸோ அதை காட்டிலும் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. கமெண்ட்ஸ் இந்தியா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 33% இயர் ஆன் இயர் ஜம்ப் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டில். ரெகுலேட்டரி ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா 315.7 crore சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. CNBC TV 18 போல் எதிர்பார்த்தது 2,421.9 crore. ஸோ அதை காட்டிலும் இவங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 2,304 crore தான் கொடுத்துருக்காங்க. எபிடா 37.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. CNBC TV 18 போல் எதிர்பார்த்தது 465 crore, இவங்க கொடுத்துருக்கிறது 467.4 crore. ஸோ இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 15.4லேருந்து 20.3% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸில். CNBC TV 18 போல் எதிர்பார்த்தது 19.2%. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறது 20.3%. ஸோ இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு எபிடா மார்ஜின். கவர்மெண்ட் ரியல் எஸ்டேட்டுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்க்கு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜூலை 23, 2024 முன்னாடி வாங்கிய ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் 20% டேக்ஸ் வித் இண்டெக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி பட்ஜெட்டில் சொன்னது போல் 12.5% டேக்ஸ் வித்தவுட் இண்டெக்ஸேஷன். US மார்க்கெட் நேற்றுக்கு NVIDIA இன்க்ரீஸ் ஆயிருந்தது, 3.6% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நேற்றுக்கு நைட்டு 10 o'clock எடுத்த நிலவரப்படி மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் 2.5% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆப்பிள் வந்து 2% டிக்ளைன் ஆயிருந்தது. அண்ட் தென் உபர் நேற்றுக்கு Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. US மார்க்கெட்டில் ஷேர் நேற்றுக்கு 8% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. உபர் 47 cents ஏர்னிங் பர் ஷேர் சொல்லியிருக்காங்க. LSEG எதிர்பார்த்தது 31 cents per ஷேர் தான் எதிர்பார்த்தாங்க. ஸோ அதை காட்டிலும் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரெவென்யூ $10.70 billion சொல்லியிருக்காங்க. இங்கே இவங்க LSEG எதிர்பார்த்தது $10.57 billion சொல்லியிருக்காங்க. ஸோ அதை காட்டிலும் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டிமேஷனை பீட் பண்ணியிருக்கு உபர் 2. ஸோ அதனால் நேற்றுக்கு 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியா Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு இவங்களும் 8% US மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆனாங்க. இவங்க வந்து ஒரு ஷாங்காய் பேஸ்டு பிகைன் பீஸா ஹுட் அண்ட் டாக்கோ பெல்க்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அட்ஜஸ்ட் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 55 cents per ஷேர்.
LSEG எதிர்பார்த்தது 47 cents per ஷேர். ஸோ அதை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. ரெவென்யூ எஸ்டிமேட் பண்ணது $2.77 பில்லியன். இவங்க ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா $2.68 பில்லியன் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ஜினலாக கம்மியாக தான் வந்திருக்கு. நேற்றுக்கு US மார்க்கெட் S&P 500 க்ளோஸ் ஆனது 1.04% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 0.98% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.76% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி நேற்றுக்கு ஆகஸ்ட் 7, இங்கே ஆகஸ்ட் 3 போட்டிருக்கேன், ஆகஸ்ட் 7 இன்றைக்கி ஏர்லி மார்னிங் 2:30 AM என்ன க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 0.31% க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.91% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ICICI பேங்க் ஏடிஆர் 0.07% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. HDFC பேங்க் ஏடிஆர் 0.55% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. விப்ரோ ஏடிஆர் நியர் டு 3.5% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் 1.16% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே நேற்றுக்கு நைட் படி க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு க்ளோசிங் அப்போ. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா பவர், சாம்பல் ஃபெர்டிலைசர், கமின்ஸ் இந்தியா, கிளாண்ட் ஃபார்மா, TVS மோட்டார், கிராஃபைட், வேதாந்தா, ஸ்ரீ சிமெண்ட் இவங்கெல்லாம் Q1 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இவங்கெல்லாம் இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகிறாங்கன்னு பார்க்கணும். அண்ட் தென் KPR மில்ஸ், வெல்ஸ்பன் லிவிங் பிரேக் அவுட் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் இன்றைக்கி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நான் தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.